3 நாள் கழிச்சு பேசினது பின்னாடி ஒரு சோக மியூசிக் ஒன்று பாட்டு ஓடுது. சேட்டன்லாம் பொழக்கிறாங்க. பின்னாடி ஒரு மியூசிக்கு நான் கூட அதை ஒத்து கேட்கல ஃபஸ்ட்டு. அந்த பையன் போட்டு ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு, என்னடா நான் பிஜிஎம் போட்டேன்னு நினச்சியா? அண்ணன் போட்டிருக்காருடா பிஜிஎம்மோட வீடியோவை, நடிக்கிறாருடா, என்னடா இன்னுமா உங்களுக்கு தெரிலன்னு கேட்குறான். நாக்கோ பிடிங்கிற மாதிரி கேட்குறான் மலையாளத்தான். அவருக்கு தெரிலங்க, பாலிடிக்ஸ் தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருந்தா இந்த அவர் கூட வச்சுருக்க அந்த 5 பேரை வச்சுருக்க மாட்டார். இது அவர் கெரியரை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கட்சி கூட்டு வந்திருக்காங்களோ, அவர் டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களோன்னு தான் எனக்கு தோணுது. இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஃபேமும் இல்லாமல் போயிட போகுதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம அங்கே எங்கன்னு முட்டு கொடுத்துட்டு இப்போ திருப்பி 3 நாள் கழிச்சு வந்த வீடியோவில் நம்ம பல்பு வாங்குற மாதிரி போட்டு வச்சுருந்தா என்ன எதிர்பார்க்குது? அது கீழேயும் இவனுங்க அண்ணா யூ டோன்ட் வரி அண்ணான்னு தான் போடுறாங்க. யாரா அண்ணா வரியே பண்ண மாதிரி தெரியலையே. இதுங்கெல்லாம் உட்காந்து சென பண்ணி போய் குரங்கு மாதிரி அங்கே ஏறி இங்கே ஏறிட்டு ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சீப்பாக பிஹேவ் பண்ணுறானுங்க. இன்டர்வியூ பேட்டி எடுக்கிற வரவங்க மேலாம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு படிச்சிருக்காங்களா படிக்கலையா என்னன்னே தெரில. இப்போ இன்றைக்கி ஒரு பிஜேபி கூட போயிட்டாங்கன்னு ஏதோ நியூஸ் சேனலோட போஸ்டர் நான் போடுறேன். பத்திரமா இருங்க விஜய் சார் அப்படின்னு நான் போடுறேன். வந்துட்டாங்க வதோதான்னு. இத்தனைக்கும் என் ப்ரொஃபைலில் ரீச்சே இல்லை. அது கீழே டேஷு இது ஃபேக் நியூஸு உனக்கு தெரியுமா? நான் நியூஸ் சேனல்லேருந்து எடுத்து வந்து போகிறேன்டா, நானும் உருவாக்கி போட்டேன். என்னன்னே தெரியாமல் ஃபேக் நியூஸ்னு வர அங்கே ஓடிட்டுருக்கு. நியூஸ் 18 இருக்கிறதா நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். நான் ஃபேக் நியூஸ் இது ஒரு 200 ரூபாய் கைக்குள்ளி, அந்த குள்ளி இந்த குள்ளி. ஒரு முகம் அதை மறைச்சிருதுங்க. நீங்கள் சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம். எனக்கே கோவம் வருது. என்னுடைய மக்கள் என்னுடைய நண்பர்கள்லாம் பார்க்கும்போது ஏன்பா அப்படி போகிறீங்க, ஏன் குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது சேஃபாக இல்லாமல் போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யுது. இது உண்மையான ஒரு என்ன சொல்கிறதுன்னா, நம்மளுடைய பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் நடக்கும்போது நம்ம எப்படி கோச்சுப்போமோ அந்த உரிமையோட கோச்சுக்கிறது தான் அது. ஒரு கோவம் வருது, கோச்சுக்க தோணுது, வருத்தம் வருது, எரிச்சல் வருது, ஏன் நீ போன அப்படிங்கிறது. அது ஏன்னா இப்போ அதுக்கு வேற யாரும் பதில் சொல்ல முடியாதுல்ல. இந்த உயிர் போனதுக்கு எந்த இன்னும் அதில் 3 நாள் கழிச்சு போட்ட வீடியோவில் ஒரு 0.1% ரிமார்க்ஸ் இல்லைங்க. பின்னாடி சேட்டன்லாம் பொழக்கிறாங்க. பின்னாடி ஒரு மியூசிக்கு நான் கூட அதை ஒத்து கேட்கல ஃபஸ்ட்டு. அந்த பையன் போட்டு ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு, என்னடா நான் பிஜிஎம் போட்டேன்னு நினச்சியா? அண்ணன் போட்டிருக்காருடா பிஜிஎம்மோட வீடியோவை, நடிக்கிறாருடா, என்னடா இன்னுமா உங்களுக்கு தெரிலன்னு கேட்குறான். நாக்கோ பிடிங்கிற மாதிரி கேட்குறான் மலையாளத்தான். அதுக்கப்புறம் தான் ஓஹோ மியூசிக்கோட வேறு போட்டாரா அப்படின்னு நான் திருப்பி இன்னும் நாட்டி கேட்குறேன். என்ன மியூசிக் போட்டாரு? அந்த வீடியோவுக்கு பின்னாடி ஒரு மியூசிக் இருக்குங்க. 3 நாள் கழிச்சு பேசினது பின்னாடி ஒரு சோக மியூசிக் ஒன்று பாட்டு ஓடுது. அதெல்லாம் போட்டுருக்காங்க. அதை தான் சேட்டன் ஃபுல் வால்யூம் வச்சு போட்டு நான் போட்டேன்னு நினச்சேன்னு பேசுகிறான். ரீரெக்கார்டிங்கோட போட்டிருக்காங்க. ஒருவேளை இன்னுமே அது சினிமாவே பாதிக்கிறாரோ தன்னுடைய வாழ்க்கை? அவருக்கு தெரியலங்க, பாலிடிக்ஸ் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருந்தா இந்த அவர் கூட வச்சிருக்க அந்த 5 பேரை வச்சுருக்க மாட்டார். யாரும் அந்த 5? ஒன்று கூடைப்பந்து இன்னும் போட்டுருந்தானே நியூஸில், கூடைப்பந்து வீரரா யார் அவர்? கூடைப்பந்து வீரரா? இன்னும் ஆதவர்ஜுனாவா? அவர் தான் வேறமா இருக்காரு. அவர் ஒன்று. அப்புறம் புசி யாதவ் ஒருத்தர். ஆனந்தா அந்த ஆளு. உங்களுக்கு டிவிக்கு பிடிக்கும்ல? எனக்கு விஜய் மட்டும் தாங்க விஜய் பிடிக்குங்க. இல்ல இந்த சம்பவத்துக்கு முன்னாடி உங்களுக்கு டிவிக்கு பிடிக்கும்? டிவிக்குன்னா எனக்கு பாலிடிக்ஸ்ல விஜயும் சரி விஜய் கட்சியும் சரி பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு சில டைம் நமக்கு பிடிச்ச ஆளுங்களை தப்பா பேசிட்டு இருப்பார்ல மேடையில. இல்லைங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இன்னொருத்தவங்களே பிடிக்கும் இவரே பிடிக்கும்ன்றப்ப ஆமா அது கரெக்ட் தான். அது நமக்கு ஒரு மனசு ஒரு வருத்தம் வரும். நம்மளாலே திட்டுது அப்படின்ற மாதிரி. சரி இப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த இன்னொருத்தர் இப்போ தெரிஞ்சு போச்சு அவர் யாரை திட்டாரு டிஎம்கேவை. உங்களுக்கு டிஎம்கே பிடிக்குதுன்னு வச்சுப்போம். டிஎம்கே பிடிக்குன்னா டிஎம்கேல ஒரு 5 பேர் சொல்லுங்க. சிஎம்மோட கூட இருக்கவங்க 5 பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியாதுங்க பேசலாம். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேச. ஆனால் எங்கள் அப்பா அவருக்கு ஓட்டு போட்டார், நானும் ஓட்டு போடுறேன். அவங்கள பற்றி யாரும் இவ்வளோ கேவலமாக பேசலைங்க. இவங்களை பற்றி பேசலாம். வானத்தை வாங்கிட்டீங்களா? எதுக்கு இப்போ கேட்டீங்கன்னு உங்களுக்கு பேர் தெரியலன்னா பரவாயில்ல. டிவிகேல இருக்கவங்களுக்கே பாதி பேருக்கு கூட யார் இருக்கா, அந்த 5 பேர் யாருன்னு இன்னும் பேர் தெரியல. அதுக்கு சொல்றேன் டிஎம்கேனா அட்லீஸ்ட் ஒரு சார் இது இப்போ இந்த 3 நாளா இதை பத்தி நான் நியூஸ் ரொம்ப விஜயன்றதுனால என்னடா இது எங்கேயோ போதே கடைசியா போய் எங்கன்னா அங்கே முடிஞ்சிருமோ நம்ம யோசிச்சு பார்க்குறோம்ல. அந்த ஆர்வத்தினால உட்காந்து டெய்லி பார்த்த நியூஸில் அந்த பேர் அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணியிருந்ததுனால அந்த 2-3 பேர் ரெஸ்ட் ஆகிருக்கு.
இப்போதான் அவங்க பேரே ரெஜிஸ்டர். ஆமாம், இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்காது எனக்கு. அப்படி ஒருத்தங்க இருக்கிறதே தெரியாது. அண்டு அவங்க யாருமே அவருக்கு கரெக்டாக சொல்லி தரல. ஏதோ சொல்லி தராங்களோ தப்பாக சொல்லி தராங்க. இது அவர் கெரியரை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கட்சி கூட்டு வந்திருக்காங்களோ, அவர் டோட்டலாக காலி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களோன்னு தான் எனக்கு தோணுது. இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஃபேமும் இல்லாமல் போயிட போகுதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்னும் அவர் வந்துட்டு சாரி சொல்லலை. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வரப்போ நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சாரு. அப்போ அங்கே எங்கன்னு முட்டு கொடுத்துருக்கு. அப்போ திருப்பி 3 நாள் கழிச்சு வந்த வீடியோவில் நம்ம பல்பு வாங்குற மாதிரி போட்டு வச்சிருந்தா என்ன எதிர்பார்க்குது? அது கீழேயும் வந்து இவனுங்க அண்ணா அண்ணா யூ டோன்ட் வரி அண்ணான்னு தான் போடுறாங்க. ஏய் யாரா அண்ணா ஒரே பண்ண மாதிரி தெரியலையே, அண்ணா ஒரே பண்ண மாதிரியே தெரியலையே. போய் இப்போனா அதாவது நான்லாம் இந்த மாதிரி வெறித்தனமான ஃபேன்லாம் இல்லைங்க. அடித்து பிடிச்சி நான் போய் பார்க்கணுன்னுலாம் யாரையும் போய் பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீ அடித்து பிடிச்சி செத்து போன, நீ செத்து போய் கூட அவர் உன்னை வந்து பார்க்கல, உன்னை பார்க்கல. நீ யாருக்காக செத்து போன? இப்போ என்ன பிரயோஜனன்ற? அவங்க ஃபேமிலி கூட நின்று இருக்கணும், ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசிடலாம். இதெல்லாம் பேசிக் இல்லை. இதை செய்யலை. ஏன் செய்யலை? நமக்கு லேசி, நம்ம சோம்பேறித்தனம் இருக்குன்னா பாலிடிக்ஸ் வரக்கூடாதுல்ல. வேற ரீசன் இருக்க முடியாது. ஒரே ரீசன் தான், நம்ம லேசி. லேசின்றப்ப இந்த 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 சைடு நம்ம வரக்கூடாது. இது நமக்கு செட் ஆகாது. மக்களுக்காக நீ இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய இறங்கி போய் வேலை செய்யணும். மேலேயே இருந்துட்டு கொஞ்ச நேரம் அதே மாதிரி இவ்வளோதான் நிற்கணும்னா அதை தாண்டி போய் 50 மீட்டர்ஸ் தாண்டி போய் நின்று இருக்காரு. இதுங்கெல்லாம் உட்காந்து சென பண்ணி போய் குரங்கு மாதிரி அங்கே ஏறி இங்கே ஏறிட்டு ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. சீப்பாக பிஹேவ் பண்ணுறானுங்க. இன்டர்வியூ பேட்டி எடுக்கிற வரவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு படிச்சிருக்காங்களா படிக்கலையா என்னன்னே தெரில. அஜித் நேற்று தாங்க நான் அந்த வீடியோ பார்க்குறேன். ஏதோ பிரச்சனை மேலேருந்து கீழே கையாமையான்னு மேலேருந்து அஜித் போலீஸ் சொல்கிறத கேளுங்கன்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாப்புல. எல்லாம் பின் ட்ராப் சொல்ல சைலண்ட் கலைஞ்சு போயிட்டாங்க போலீஸ் சொன்ன மாதிரி. இங்கே இவரு பண்ணாதன்னு பண்ணிகிட்டே இருக்கானுங்களே. அதான் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஃபேன்ஸ் வேறு தொண்டர்கள் வேறு சொல்லிட்டாங்களே. ஏபிசி தெரியாது எனக்கே ஓரளவு தெரிகிற அளவுக்கு பண்ணிட்டீங்களே பாலிடிக்ஸ். ஸோ இவங்க யாருமே ஃபேன்ஸ் கேட்டகரி தான், தொண்டர்கள் கேட்டகரி லேது. அண்ட் ஆல்சோ வெரி டாக்ஸிக். யார் இப்போ இன்றைக்கி ஒரு பிஜேபி கூட போயிட்டாங்கன்னு ஏதோ நியூஸ் சேனலோட போஸ்டர் நான் போடுறேன். பத்திரமா இருங்க விஜய் சார் அப்படின்னு நான் போடுறேன். வந்துட்டாங்க வதோதான்னு. இத்தனைக்கும் என் ப்ரொஃபைலில் ரீச்சே இல்லை. அது கீழே வந்து டேஷு இது ஃபேக் நியூஸு உனக்கு தெரியுமா? நான் நியூஸ் சேனல்லேருந்து எடுத்து வந்து போகிறேன்டா, நானாக உருவாக்கி போட்டேன். என்னன்னே தெரியாமல் ஃபேக் நியூஸ்னு வர அங்கே ஓடிட்டுருக்கு. நியூஸ் 18 இருக்கிறதா நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். நான் ஃபேக் நியூஸ் இது ஒரு 200 ரூபாய் கைக்குள்ளி, அந்த குள்ளி இந்த குள்ளி அதெல்லாம் ஓகே. ஆனால் அவன் யூஸ் பண்ணலாம் பார்த்தியா வடன்னு ஒரு 4-5 கெட்ட வார்த்தை. நானும் அதான் சொன்னேன், நானும் எக்ஸ்டர்னில் தான், உனக்கு மேலே கெட்ட வார்த்தை தெரியும் பார்த்து பேசு அப்படின்னு. சரி, ஆக்சுவலாக வந்து காஜலோட லைஃப்பில் என்ன பெரிய ஆம்பிஷனாக இருந்தது? ஒரு விஜயவாக இருந்ததுலேருந்து எனக்கு காஜலை தெரியும். அதுக்கப்புறம் என்ன அவங்களோட ஆம்பிஷனாக இருந்தது? என்ன ஆசை சின்ன வயசில்? நல்ல குட் கொஸ்டின். ஒரு ரஜினி படம், ஒரு கமல் படம் சின்ன வயசுலேருந்து கேட்குறீங்களா இல்லை விஜய் ஆனதுக்கப்புறம் கேட்குறீங்க? விஜய் ஆனதுக்கப்புறம்லாம் விஜய் ஆகிறது ஆசைப்பட்டு ஆனதா இல்லை எதிர்ச்சியாக தானாக வந்துச்சுங்க. சனி எல்லாமே தானே தான் வந்துச்சு நமக்கு. அதனால் பெருசாக எதுவும் ஆசைப்பட்டுலாம் வரல. நடிக்க பிடிக்க ஆரம்பிச்சது ஸ்டார்டிங்கில். நடிக்க போகிறப்ப எப்படி தெரியுமாங்க, நான் கல்வனின் காதலி அந்த எஸ் சூர்யா படம்லாம் நம்ம காமெடி ஒன்று பண்ணியிருப்போம். அப்போ வந்துட்டு 3 நாள் ஷூட்டிங் அப்படின்னா அந்த 3 நாள் நம்ம 4-5 நாள் ஷூட்டிங் காமெடிக்கு. 4-5 நாள் ஷூட்டிங்கிறப்ப அந்த 5 நாள் நம்ம உட்காந்து சீனே இல்லைன்னா நான் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு காலிலேருந்து உட்காந்துன்னு இருக்கோம், மேக்கப் போட்டு விட்டாங்க, ஈவினிங் ஆனால் நம்ம காசு வரப்போகுது. இவ்வளோதான் எனக்கு அதுவாக வந்துச்சு. அதனால் நமக்கு நடிப்பில் பெருசாக ஆர்வமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. கூப்பிட்டாங்க நடிக்கிறோம், அப்படி துட்டு வருது நல்லா இருக்குது என் மணி அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ 5 டே அந்த நாளில் சீன் எடுக்கலைன்னா வருத்தப்பட மாட்டேன். ஆனால் இப்போ என்ன ஒரு ஷூட்டிங் கூப்பிட்டு போய் என்னை காலிலேருந்து ஈவினிங் அப்போ ஒரு 5 ரூபா வாங்குகிறோன்னா இப்போ நீங்கள் ஒரு 50 ரூபா வாங்குவீங்கன்னா காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சு ஒன்றுமே பண்ணாமல் 50 ரூபா கொடுக்குறப்ப எனக்கு அந்த திருப்தி இருக்காது. எனக்கு அந்த படத்தில் மெயின் வில்லன் கூட ஒரு காம்பினேஷனோ இல்லை நான் மெயின் வில்லியாக ஹீரோவை திட்டுற மாதிரியோ ஏதோ ஒரு
எனக்கு ஒரு சீனு பில்டப்பாக ஒரு சீனோ ஒரு டைலாகோ இருந்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்போ தான் இந்த படத்தில் நம்ம ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வரும், ஒரு ஆசை வரும். 4 நாள் இல்லை 2 நாள் ஷூட்டிங் இருந்தாலும் அந்த 2 நாள் அந்த 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 ஒரு சீனாக இருந்தாலும் அந்த ஒரு சீன் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஏஜென்ட் டீனா வந்தாங்கள்ல அந்த மாதிரி இருக்கணும். வந்தோன்னா அது தெரியணும். இத்தனை சீன் இருந்தோம், ஹீரோயின் சில பேர் வருவாங்க கூடயே இருப்பாங்க, சீன் எதுவுமே இருக்காது, சின்ன ஸ்மைலு ரொமான்ஸு சாங், அது கூட திருப்தி இல்லை எனக்குலாம். அந்த ஏஜென்ட் டீனா மாதிரி இருக்கணும். ஒரு சீன் இருந்தாலும் அது பயங்கரமாக இருக்கணும். அதில் நமக்கு ஸ்கோப் இருக்கணும். அது இன்னைக்கு முக்கால்வாசி வில்லன் அந்த நெகட்டிவ் தான் நமக்கு பிடிக்குது, சாஃப்ட் ரோல்ஸ் பிடிக்கிறது இல்லை. ஸோ நான் பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. பெரிய எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்குவாங்க, அவர் கூட நடிக்கணும் தான் ஆசைப்பட்டோம். ஏஜென்டினாலாம் வயிற்றில் வாயில் அடிச்சு என்ன ஏன்டா கூப்பிடல அப்படின்னு வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம அடிச்சுக்கிறோம். அப்புறமா தான் இந்த மாதிரி 4-5 டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்ப ஏன்டா என்ன கூப்பிட மாட்டேங்காங்கன்றப்ப நீ ஆல்ரெடி படம் பண்ணிட்ட. ஸோ கோவில் வந்துட்டு அந்த சஸ்பென்ஸ் பிட்டைக்கார ரோல் இருக்குது, குடிசையை எரிக்கிற மாதிரி கூற, அப்புறமா பார்த்தா நம்ம தான் வச்சோம் அப்படின்றது ரிவீல் ஆகும். ஸோ ஆல்ரெடி அந்த ரோல் இருக்கிறதுனால இப்போ நீ வந்தேன்னா இந்த இப்போ ஏஜென்ட் டீனா ஸ்டார்டிங் பார்க்குறப்ப எந்த சந்தேகமும் இல்லாமல் இருந்தது. நீ வரப்ப நீ பின்னாடி இன்னும் பண்ண போகிறேன்னு யோசிச்சுடுவாங்க அப்படின்னு மாதிரி சொன்னதுனால சரி ஓகே. அப்படி வேற ஒரு காரணம் இருக்கோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை ஒன்று பண்ணிட்டா இதுக்கப்புறம் சஸ்பென்ஸ் ரோலே நமக்கு இல்லை லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு தடவை பேயா பண்ணிட்டீங்க, மறுபடியும் வந்தா நீ தான் பேய் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப நான் என்னதான் பண்றது? ஒரு ரோல் ஒரு தடவை தான். ஆமா இல்ல ஆமா நான் நினைச்சேன் அது அவங்களுக்கு பிரேக், அதுக்கப்புறம் நிறைய வரும். நான் பார்த்தா அவங்களுக்கும் இல்லை. அது என்ன காரணம் என்னன்னா அந்த ஒரு ரோல் பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இல்லை அதுதாங்க சொல்றேன், நான் அவங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் அவங்க நிறைய படத்துல பார்ப்பேன் தான் நானும் நினைச்சேன். இல்லையே, அவங்க இப்போ டீனாவா நடிச்சிட்டாங்கல்ல, அதுதான் சொல்றேன். பெரிய பயங்கரமான ரோல்னு நம்ம நினைச்சு ஒன்று பண்ணிட்டுருவோம், ஜாலியாக இருக்கிறப்போ அதுக்கப்புறம் காணாமல் போகிறது எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வேற என்ன மாதிரியான படங்கள் வந்தது அப்போ? ஏன் இப்படி மைக்கு நாய் அப்படின்னு ஒரு படம், ஜில்லுன்னு காதல் டிரெக்டரோட 2வது படம், கிருஷ்ணா. கரெக்ட், அவரோட படம். அதில் வந்து ரிச்சர்ட் ஹீரோ, இந்த காயத்ரி அதில் சின்ன பொண்ணு. ஓகே, இப்போ எங்கே இருக்கிறாங்க பாருங்க அவங்க, அதில் நம்ம மெயின் வில்லி வரை போகிறோம். ரிச்சர்டை போட்டு தலைக்கில தொங்க விட்டு அடிக்கிறது, அப்புறம் பெஞ்ச் மேலே இன்னும் நம்ம இப்படி போலீஸு அது மாதிரிலாம் கால் போட்டு என்ன தோற கீழே உட்கார மாதிரி சி உட்கார அப்படின்றப்ப அந்த மாதிரிலாம் பயங்கரமாக மாசாலாம் எடுத்தார். எப்படா வரும் எப்படா இன்னும் வருது. எப்போது 2008 நான் நடிச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் 4-5 படம் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. ஏன் இப்படி மைக்கினாய், ஏன் என்னை இப்படி ஆக்கினாய் அந்த மாதிரி லவ் குருன்னு ஒரு படம். அப்புறம் யாரும் அந்த சூது கவமில் வந்த ஹீரோயின், அந்த பொண்ணு ஹீரோயினாக ஒரு படம், அதில் ஒரு போலீஸ் ரோல் பண்ணோம், அதுவும் இல்லை. அப்புறம் அந்த உன் தலைமுடி காதலில் விழுந்தேன், அந்த டைரக்டரு அவரோட படத்தில் ஒரு போலீஸ் புல்லட்லாம் ஓட்டு வந்து எட்டி வச்சுலாம் திருடனை பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. வெரி நைஸ்டா அப்படின்னு ஒரே போலீஸாக இருக்கு. நம்ம இனி பெரிய படத்தில் போலீஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன படமா, இனி பெரிய படத்தில் போலீஸாக படம் பார்த்தா எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. நான் என்னத்தான் பண்ணுறது, துட்டு வரது தான் மிச்சமே தவிர ஸ்பாட்லைட் இல்லைன்ற மாதிரி இல்லை. கரெக்டு. படங்கள் பண்ணால் அந்த படங்கள் ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்குறாங்க. நீ பண்ணேன்டா ரிலீஸ் ஆகலட்டான்னு யாருக்கு தெரியும்? இப்போ என்ன ப்ரொஃபஷன் கரண்டாக பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ பற்றியா இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதான் இப்போ நான் ஓப்பனாகவே கேட்குறேன். அதான் நடுநடுல 1-2 படம் வருது, அதுதான் ஓடிட்டு இருக்கு. அதான் ஓடுது. முதல்ல இருந்தா 1-2 படம் தாங்க, வேற ஏதாவது பயங்கரமாலாம் இல்லை. சரி ஓகே, வேற ஏதாவது லைனில் இன்ட்ரெஸ்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா மீடியாவில் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து பார்லர்ஸ் வைக்கிறது, இல்லை தனி ரெஸ்டாரண்ட்ஸ் வைக்கிறது, கஃபே வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஆமாம், நமக்கு பொதுவாக அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா? நோ இன்ட்ரெஸ்ட். கலைத்துறைக்காகவே அப்படிலாம் இல்லை. இப்போ நீங்க எப்படி ஒரு படத்துல இல்ல படங்கள் பண்றோம், கலைத்துறைக்காகவே நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்படிலாம் இல்லை. அதுவும் கிடையாது. அப்படிலாம் இல்லை. நான் ஏன் சொல்றேன், சேரன் ஒரு படத்துல அழகா சொல்லியிருப்பா, சேரன் தான் நினைக்கிறேன், பாபர் கடை ஏதோ வச்சுட்டு இருப்பா, வேற என்ன பண்ணலாம் ஏதோ யாரோ சொல்றப்ப, இத்தனை வருஷமா நான் இருந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கேன், இப்போ என்னை இங்கேருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போனேன்னா இப்போ அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறேன், அது திருப்பி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பிச்சு நான் முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிடுவேன், எதுக்கு ஆரம்பிக்கணும்னு எல்லாம் ஆனால் இது நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதாவது ஒரு தொழிலை இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த மீடியா ஃபீல்டுல வந்து அது என்னங்கிறத கற்றுக்கிட்டு அப்படிலாம் ட்ராவல் பண்ணிட்டோம். சின்ன வயசுல தான் வந்துட்டோம், ஆனால் எதுவும் கற்றுக்கலாம் இல்லை. அது ஏதோ ஒரு அனுபவம், கற்றுக்கிறமோ இல்லையோ. சில விஷயம்லாம் எப்படின்னா
டெய்லி போய் செய்யறதுல அப்படியே அது அனுபவம் மாறிடுது. இப்போ சில பேர் வந்து நம்ம நிறைய நல்லா சம்பாரிச்சிடுவாங்க நடுவில், சேர்த்து வைக்கலையே தவிர சம்பாதிக்காமலாம் இல்லை, நல்லா சம்பாரிச்சோம் ஹாப்பியாக. நான்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய காசுங்க. மற்றவங்கள இது என்ன சம்பாதியமாக கேட்கலாம், எனக்கு அதெல்லாம் பெரிய காசு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய காசு. இவ்வளோ காசு வச்சு நான் என்ன செலவு பண்ணுவேன், ஐயோ அப்படின்ற மாதிரிலாம் நான் சுற்றின காலம் இருக்குது.